அதிகாரியின் அலட்சியத்தால் ஒரு கையை இழந்த மின்வாரிய ஊழியர். தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர் சங்கம் சார்பில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருச்சி தென்னூர் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் உள்ள உதவி செயல் பொறியாளர் நாராயணன் உத்தரவின் பெயரில் தென்னூர் கோட்டத்திற்கு உட்பட்ட பணியாளர்களையும் சிந்தாமணி பிரிவு ஆக்க முகவர் தாஸ், மெயின் ரோட் கேட் பிரிவு மின்பாதை ஆய்வாளர் பிரசன்னா ஆகிய இருவரின் மேற்பார்வையில் தென்னூர் கோட்டத்திற்கு உட்பட்ட தில்லை நகர் பிரிவு, ஸ்ரீனிவாசன் நகர், உறையூர் ஆகிய 4 பிரிவு உதவி மின் பொறியாளர் அறிவுறுத்தலின் பெயரில் தில்லை நகர் பீடர், சாஸ்திரி ரோட் பீடர் ஆகிய 2 உயர் மின்னழுத்த கேபிள் மற்றும் பணியை உரிய பணி ஒதுக்கீடு இன்றி விடுமுறை நாள் என்று கூட பார்க்காமல் 4ஆம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பகலாக அனைத்து கேங்மேன் பணியாளர்களையும் ஈடுபடுத்தி 2 தினங்களாக கடுமையான பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 7:30 மணியளவில் தென்னூர் உதவி செயற்பொறியாளர் நாராயணன் தலைமையில் மெயின்காட் கேட் மின்பாதை ஆய்வாளர் பிரசன்னா மேற்பார்வையில் மின் கேபிளை இணைக்கும் பணிகள் மேற்கொண்டிருந்தனர். அப்போது பாலமுருகன் வயது 36 கேங்மேன் பணியாளரிடம் மின் இணைப்பு ஆஃப் செய்யப்பட்டுள்ளது, மின் கம்பத்தில் ஏறி பணியை மேற்கொள்ள அதிகாரி சொன்னதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மின் இணைப்பு ஆஃப் செய்யாமல் இருந்ததால் கேங்மேன் பணியாளரின் வலது கையில் மின்சாரம் பாய்ந்து மேலிருந்து கீழே விழுந்து பெரும் விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். தற்பொழுது அவர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இந்நிலைக்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்குதான் காரணம் எனவும், இது கொலை முயற்சிக்கு சமமானது எனவும் கேங்மேன் பணியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பில் தெரிவித்தனர். நகரியம் கோட்டத்தில் உட்பட்ட தென்னூர் உப கோட்டத்துக்கு உட்பட்ட 2 ஃபீடர்களுக்கு புதிய கேபிள் மாற்றும் பணியில் 4 செக்ஷன் பணியாளர்களை ஈடுபடுத்தி திரு நாராயணன் சார் ஏடி அவர்கள் உதவி செயற்பொறியாளர் அவர்கள் தலைமையில் அந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. அந்த பணியின் போது பார்த்திங்கன்னா சீனிவாச நகர் செக்ஷனில் பணிபுரியக்கூடிய திரு பாலமுருகன் அண்ணன் பார்த்திங்கன்னா எல்சி எடுக்காமலே, அவர் பணி செய்த அந்த ஃபீடரில் எல்சி எடுக்காமலே அந்த எல்சி எடுத்தாச்சு, நீங்கள் ஏறி வேலை பார்க்கலான்னு சொல்லி வற்புறுத்தலின் பேரில், அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் எல்லை அவர்கள் திரு பிரசன்னா அவர்களின் வழிகாட்டுதலில் அவங்க சொன்னதுனால ஏறி மேலே வேலை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா மின் இணைப்பு துண்டிக்கப்படாததால் விபத்துக்குள்ளாகி மேலேருந்து கீழே விழுந்து இன்றைக்கி தீவிர சிகிச்சை பிரிவில் தென்னூர் கேஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கான சிகிச்சைகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 7:30 மணிக்கு நடந்த விபத்து விடுமுறை நாட்கள்லேருந்து தொடர்ந்து சனி ஞாயிறு 2 நாட்களே நடந்திருக்கு. திங்கக்கிழமை அதிகாலையிலே 8 மணிக்கு தான் அலுவலகத்துக்கு வரணும். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லா செக்ஷன் ஏஇஸும் 7:30 மணிக்கெல்லாம் எல்லோரும் வரணும்னு அறிவுறுத்தப்பட்டு ஏடி சொல்லியிருக்காருன்ற உத்தரவின் பேரில் அந்த அவசரன்ற பேரில் எல்லாரையும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த விபத்துக்கு அதான் வழிவகை செய்திருக்கு. உரிய எல்சி வாங்கலை, அந்த எல்சி வாங்காததால் இந்த விபத்து நடந்திருக்கு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. இன்னும் வரைக்கும் அந்த உரிய அதிகாரிகள் மீது யார் இதுக்கு காரணமோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் நாங்கள் மனு கொடுக்கணும்னு போயிருந்தோம். அந்த மனு வாங்குறது கூட எங்களை 1 மணி நேரம் வெளியில் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த திரும்ப உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் ஆய்வு செய்துட்டு அவங்க மீது யார் இந்த இதுக்கு காரணமோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறேன்றதை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த அவங்க சொன்ன வாக்குறுதியின் பேரில் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஆனால் உரிய நபர்கள் மீது, அதிகாரிகள் மீது, மேற்பார்வையாளர் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இதை வாரிய தலைவர் அவர்களிடம் கொண்டு செல்வோம். மனித உரிமை கமிஷன்லேயும் இந்த மனுவை கொடுக்குறதா இருக்கிறோம். அவர் 2 சிறு குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்குது. அவர் இந்த கையே முழுமையாக எரிஞ்சிருக்கு. ஒரு அதிகாரிகள் மேற்பார்வையாளர்களுடைய அலட்சியத்தினால இந்த விபத்து நடந்தது. தொடர்ந்து இது மாதிரி திருச்சி மண்டலத்தில் 13 மேலே இறந்துருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகி கால்களும் கைகளும் அகற்றப்பட்டு ரொம்ப ஒரு இயல்பு வாழ்க்கையே இல்லாத நிலைக்கு இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்கு அல்லாத பணிகளை கொடுத்து இந்த மாதிரி விபத்துகளில் ஈடுபடுத்துகிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கண் துடைப்புக்காக ஏதோ
சின்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு விட்டுறாங்க. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்றத வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இதை எந்த உயரத்துக்கு கொண்டுட்டு போகணுமோ அதை கட்டாயம் கொண்டுட்டு போவோம். எங்கள் தொழிற்சங்கம் சார்பில் பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிய சிகிச்சை அளிக்கிறதுக்கும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இழப்பீடு தொகையும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம். 4.5 வருஷமாக தொடர்ந்து பண்ணியாற்றிட்டு இருக்காரு. கண்டிப்பாக புகார் கொடுத்துருக்கோம் சார். தில்லைநகர் படி அவர் ரிப்போர்ட் இப்போதைக்கு முதல்கட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஃபர்தராக உங்களுக்கு இது மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து உறவினரோட வந்து இதை கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இழப்பீடை தாண்டி அவருக்கு இன்றைக்கி அந்த கை என்ன சூழ்நிலைன்ற இன்ன வரைக்கும் தெரியல. இழப்பீடும் ஒரு பக்கெட்டு வேணும். அவருக்கு பாதிக்கப்பட்டவங்கள அவங்களோட அலட்சியம் வந்து இனி வேறு பணியாளருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுனால யார் இது காரணமோ அந்த அதிகாரி மீது நடவடிக்கையும் எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாலகிருஷ்ணன் சார்.